அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. முறுக்கு நம்ம நார்மலாக மாவு அரைச்சிட்டு பண்ணுவோம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலே டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அவலை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அவலுக்கு ஒரு 3/4 கப்பு நீங்கள் இந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த முறுக்கு சீடை இதெல்லாம் பண்ணும்போது எந்த குருணையுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் அதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த சலிச்ச மாவை நல்லா கலந்துக்கலாம். இதோட நான் 1 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். ஸோ அரிசி மாவு நீங்கள் வீட்டில் ஏற்கனவே கண்டிப்பாக நம்ம இடியாப்பம் இதுக்கெல்லாம் அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முறுக்கு சுற்றலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அப்புறமா சீரகம், உங்களுக்கு வேணும்னா எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை எள்ளு வேணாம் அப்படின்னா ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை நல்லா நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அப்புறம் உங்ககிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக முருகலாக கிறிஸ்பியாக நல்லா வரும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துங்க. ஏன் அப்படின்னா அவல் ஏற்கனவே ரொம்ப சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரொம்ப சாஃப்டாகி உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ்ஸே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் நல்லா கட்டியான மாவாக நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான அச்சிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் முள்ளு முறுக்கு அச்சில் போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி அச்சில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம அப்படியே எண்ணெயை காய வச்சு இந்த முறுக்கை சுட்டு எடுக்க வேண்டியதான். இது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த அவல் வச்சு முறுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கை சுட்டு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம 1 கப் அவல், 1 கப் அரிசி மாவு, ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன முறுக்காக சுட்டிங்க அப்படின்னா 20லேருந்து 22 முறுக்கு வரைக்கும் வரும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக, ஆக்சுவலாக நம்ம முள்ளு முறுக்கு சுட்டதுனால இது கொஞ்சமே நல்ல தடிமனான ஒரு முறுக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கு பெருசு பெருசாக சுடும்போது ஒரு 10 to 11 முறுக்கு கிட்ட வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.